கர்த்தருடைய வார்த்தையின் மேல் எதிர்பார்ப்போடு வந்த உங்களை கர்த்தர் இன்றைக்கு வெறும் கையை அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 2 வார்த்தையை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, வெயிட்டிங். எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். வெயிட்டிங், காத்திருக்குதல். செகண்ட் வேர்ட், ஆன்டிசிபேட்டிங், எதிர்பார்த்திருக்குதல். காத்திருக்கிறதுக்கும் எதிர்பார்த்திருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒன்று போல தோன்றினாலும், மேபி இட் சவுண்ட் சிமிலர், ஒன்று போல ரெண்டும் தெரிஞ்சாலும் அது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப காலம் வெயிட் பண்ணால் நம்ம என்ன ஆகிடுவோன்னா சோர்ந்து போயிடுவோம். இந்த காத்திருக்கிறதுக்கும் எதிர்பார்த்துருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறேன்னா, தூரத்தில் படிக்கிற உங்கள் பிள்ளையோ, வேலை பண்ணுற பிள்ளையோ, வெளிநாடு இருக்கிற உங்கள் பிள்ளையோ ஃபோன் பண்ணி, அம்மா ஆகஸ்ட் 10ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு வர போகிறேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? உடனே கன்னத்தில் கையை வச்சு சோகத்தோடு, என் மகன் எப்போ வருவானோ, என் மகன் எப்போ வருவாளோ அப்படின்னு துக்கமாக இருப்பீங்களா? என்ன சத்தம் கேட்ட உடனே என்ன சொல்லுவீங்க? வீட்டு ஐயாவை பார்த்து, போங்க போங்க, இதை வாங்கிட்டு வாங்க, பிள்ளை வரப்போகிறான், அதை செய்யணும், இதை. பிள்ளை 10ஆம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்துடுவா. அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறதுனால சோகத்தோடு நாம் காத்திருக்க மாட்டோம், சந்தோஷத்தோடு எதிர்பார்த்திருப்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை சொன்னாரு. துக்கமாக காத்துட்டு இருப்பீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் காத்திருக்கிறதை தாண்டி எதிர்பாருங்க. எக்ஸ்பெக்ட், ஆன்டிசிபேட் இட். எதிர்பாருங்க கர்த்தர் செய்ய. அப்போ அந்த எதிர்பார்ப்பு நம்ம உள்ளத்தில், விசுவாசம் தான் காத்திருப்ப எதிர்பார்ப்பா அப்படியே கன்வெர்ட் பண்ணும். அது நமக்குள்ள வரும்போது சோகத்தோட ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க மாட்டோம், சந்தோஷத்தோடு செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார், பிள்ளை வந்துரும் எனக்கு தெரியும், பிள்ளை வரப்போகிறதுக்கு நான் ஆயத்த பணிகளை செய்யணும். ஆசீர்வாதம் தருவார் என்று தெரியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை. அல்லேலூயா. நம்புறீங்களா? கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அப்படியே கண்களை மூடி, இந்த மாதம் நான் காத்திருக்கிற மாதம் இல்லை, நான் எதிர்பார்க்கிற மாதம், நான் எதிர்பார்க்க போகிற மாதம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ காலம் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் அதை சீக்கிரத்தில் கர்த்தர் நம்ம கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார். சொன்னவர் செய்து முடிப்பார். நம்புங்க. ஆண்டவரே, எங்கெல்லாம் உங்க விசுவாசம் தளர்ந்து போய் சோர்ந்து போய் துக்க முகமா இருக்கீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் ஆகஸ்ட் மாதம் உங்களை அப்படியே குலுக்கி உங்க ஆவியை உயிர்ப்பித்து சொல்லுகிற வார்த்தை, யோசேப்பு மரிக்கவில்லை, யோசேப்பு ஜீவனோடு தான் இருக்கிறான்ற சத்தம் கேட்ட உடனே யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது. இந்த பகல் வேளையில முதல் முறையாக துவக்க வேளையிலே கர்த்தர் உங்களை ஆவியை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். முடிந்தது என்று நினைத்தவைகளை துவங்க கர்த்தர் சுத்தமுள்ளவராயிருக்கும். நற்செய்திகள் உன் செவிகளில் கேட்கிற காலம் வந்துவிட்டது. நீ ஆசையோடு காத்திருந்த யோசேப்பை உன் கண்கள் பார்க்கிற காலம் வந்துவிட்டது. உன்னை கொண்டு போக வண்டிகளை, நீ கொண்டு போகப்படுவதற்கு வண்டிகளை யோசேப்பு அனுப்பி வைத்திருக்கிறார். துக்க முகங்கள் மாறப்போகிறது. அண்ணாலே, உன் துக்க முகத்தை மாற்று. இனி அவள் துக்க முகமா இருக்கவில்லை. அவள் காத்திருந்து, குழந்தைக்காய் காத்திருந்த நாட்கள் முடிந்து ஒரு குழந்தையை எதிர்பார்க்கிற நாட்களுக்குள் கொண்டு போகப்பட்டார். Rababa shike baba dure fakala dure se baladara mima do he shele ema safe to hela kese bala turela நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நீங்க சொன்னது, நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன். உங்க ஒருவரை மாத்திரம் நான் நம்புறேன்ப்பா. நம்புவேன் என் இயேசு ஒருவரே.
நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன். நன்மைகள் வருகிற காலம், மேன்மைகள் வருகிற காலம், உயர்வுகள் வருகிற காலம். நான் நம்புவேன். 7 மாதமாய் நீ கடக்க முடியாதவைகளை இந்த 8ஆம் மாதத்தில் உன்னை கர்த்தர் கடக்க பண்ணுவார். 7 மாதம் முன்னால் எட்டி பிடிக்க முடியாதவைகளை இந்த 8ஆம் மாதத்தில் எட்டி பிடிக்கும்படி உன்னை பலப்படுத்துவார். 7 மாதம் நீ ஏற முடியாதவைகளை இந்த நீ ஏறி நிற்கும்படி உன் கால்களை அவர் உறுதிப்படுத்துவார். 7 மாதம் உன்னை முடக்கி வைத்த, அமர வைத்த, அழ வைத்த, உட்கார வைத்த எல்லாவற்றிற்கும் மேலாக நீ எழும்பி நின்று காலூன்றி நிற்க பண்ணுவார். ரகபதரோ ஷிதரகலதரா தெரா நிகபதிரபா. 7வது மாதத்தில் ரிபபா ஷிகதரபா உன்னை முடக்கின சத்துருவுக்கு முன்பாக நீ எழும்பி காலூன்றி நிற்பாய். ஆவி எனக்குள் வந்த பொழுது நான் காலூன்றி நின்றேன். 8ஆம் மாதத்தில் எட்டி பிடிப்பாய். 8ஆம் மாதத்தில் கடந்து போவாய். 8ஆம் மாதத்தில் ஏறி நிற்பாய். se folodore. Alleluia, 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 Amen. Alleluia, Alleluia, Alleluia. விசுவாசத்தோட விசுவாசத்தோட Alleluia, Alleluia. நீ தேடிக்கொண்டிருந்தவைகள், நீங்கள் தேடிக்கொண்டிருந்தவைகள் 8வது மாதத்தில் உங்களை தேடி வரும். உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். சபையார் கூடி பேதுரு விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவங்க ஜெபம் முடியல, ஆனா பேதுரு தட்டுகிற சத்தம் கேட்டது. உங்கள் வாசற்படியை தட்டும். உங்கள் ஜெபத்திற்கான பதில் உங்கள் வாசலை, உங்கள் வாசற் கதவுகளை தட்டும். இந்த 8ஆம் மாதம் ஜெபத்திற்கான பதில்கள், நீங்கள் அறைக்குள் அந்தரங்கத்தில் ஜெபித்த ஜெபங்கள், வெளியரங்கமாய் பலனளிக்கிற பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள். கர்த்தாவே, நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க, அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க சத்தத்தை கேட்பதற்கு எங்கள் செவிகளை, நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். திறந்தருளும் தேவ சத்தம் இந்த பகல் வேளையில் கேட்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய குரல் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக 4 நாட்கள் கூட்டம், அதில் அப்படியே பேசிகிட்டே இருந்ததுனால என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் தடையில்லாமல் வர தேவாவியானவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிற பகுதி யோபு 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோபு 9ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும், நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. எங்கள் இருவர் மேலும் தன் கைகளை வைக்கத்தக்க
மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. ஆமென். இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது யோபு பிரதியுத்தரமாக சொன்ன ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை யோபுடைய கதறல், யோபுடைய ப்ரேயர், யோபுவினுடைய ஒரு நம்ம புலம்பல்னு கூட வச்சுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாராங்க அப்படின்னா, அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும் கூடி நியாயத்தில் வருகிறதற்கும் அவர் ஒரு மனுஷன் இல்லை. யாரை பார்த்து சொல்கிறார் இது? தேவனை இப்போ தேவன் யோபுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதித்த சூழல்கள் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். வசனம் சொல்லுகிறது, யோபு நீதிமானும் சன்மார்க்கனுமா இருக்கிறாரு. அவர் பொல்லாப்புக்கு விலகிறவராக இருக்கிறாரு, தேவனுக்கு பயந்தவராக இருக்கிறாரு. தன் பிள்ளைகள் பாவம் செஞ்சிடுமோ அப்படின்னு பலி செலுத்தி, தன் பிள்ளைகளுடைய நிமித்தம் பலி செலுத்தி தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்கள் மிகவும் கொடியதாக இருந்தது. ஹி டோன்ட் டிசர்வ் இட். அதாவது அப்படிப்பட்ட பாதகங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு அவர் தகுதியானவர் இல்லை. நான் எந்த தப்பும் செய்யலையே, நான் ஏன் அதை அனுபவிக்கணும்? நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே, எனக்கே இப்படி நடக்கணும்? கர்த்தருக்கு பயந்து என்னால் இயன்ற மட்டும் தேவனுக்கு உண்மையாக வாழ முயற்சி செய்கிற எனக்கு ஏன் எதிர்மறையானவைகள் நடக்கணும்? நாங்கள் ஒரு திருச்சபைக்கு போய் அந்த திருச்சபையில் கூட்டத்தை முடித்து வெளியே வரும்பொழுது ஒரு வயதானம்மா எங்கள் கைப்பிடிச்சி என் கையை பிடிச்சி ரொம்ப அழுதாங்க. அந்தம்மா அழும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மா நானும் என் புருஷனும் ஒரு எறும்புக்கு கூட தீமை நினச்சதில்லம்மா, யாருக்குமே எதுவுமே செஞ்சதில்லைம்மா, மனதில் கூட ஒருத்தங்களுக்கு பார்த்து பொறாமப்பட்டதில்லை, துரோகம் பண்ணதில்லை, கர்த்தருக்கு பயந்து வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் என் பிள்ளை இப்படி இருக்கானேம்மா அப்படின்னு அந்த அம்மாவுடைய அந்த கதறலின் சத்தத்தினால் மறக்கவே முடியாது. அப்போ நன்மை செய்கிறவர்களுக்கும் நீதி செய்கிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த உள்ளம் அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்குது. இப்போ யோபுவினுடைய வலியை இன்னும் கூட்டுற மாதிரி நண்பர்களைப் போல துக்கம் கொண்டாட ஆரம்பித்தவங்க அதுக்கப்புறம் நீ செய்த தப்பாக இருக்கலாம், நீ செய்த பாவமாக இருக்கலாம், நீ எதையோ ஒன்று செஞ்சுட்டு வந்ததாக இருக்கலாம் அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ யோபுவால் தன்னோடு இருக்கிறவர்களுக்கு தன் உண்மையாக தான் இருந்தேன், நான் தப்பு செஞ்சதுனால எனக்கு இது நடக்கலை, இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு தன்னுடைய சூழலை மனிதர்களுக்கு விளக்கி சொல்ல யோபுவால் முடியலை. ஏன்னா மனிதர்களால் அதை புரிந்து கொள்ள முடியலை. இந்த சூழல் உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில் நிச்சயம் வந்திருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை நானும் பார்த்துருக்கேன். நம்ம வேதனையாக நான் அதிகமாக யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்றதில்ல. ஏன்னா எனக்கு பயம், மற்றவங்க முன்னாடி வல்னரபுளாக இருந்தால் உடனே அவங்க நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்கன்ற ஒரு ஃபியர். அதனால் எல்லாருக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங் விமன் மாதிரியே நான் என்னை காண்பிச்சுப்பேன். அப்படி நான் காண்பிக்க ஆரம்பித்து ஆவியான உதவியை கேட்ட உடனே ஆண்டவன் அப்படி ஆக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. மனிதர்களுக்கு சில வேளையில் நம்ம படுகிற பாடை குறித்து சொன்னோம் அப்படின்னா அவங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அதை எவ்வளோ விளக்குனாலும் அவங்க மனதுக்குள்ளே நம்ம பாடுகளையும் நம்ம உபத்திரவங்களையும் நம்ம கடந்து போகிறதையும் உணர்ந்து கொள்ள முடியாது. எல்லாருக்கும் தான் இப்படி இருக்குது, எல்லாருக்கும் தான் இப்படி நடக்கும், அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு தே ஹேவ் thousands of reasons. ஆனால் அதை கடந்து போகிறவருடைய மனதை புரிந்து கொள்ள உலகத்தின் மனுஷனார்கள் முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன்? அன்னால் மனம் படுகிற பாட அவருடைய கணவரான உணர்ந்து கொள்ள முடியலை. உண்மைதானங்க? 10 மடங்கு கொடுக்குறேன்றாரு, ஆனால் அந்த 10 மடங்கு என் மனதை ஆற்றாதுன்றது அவரால் புரிஞ்சுக்க முடியல. ஈவன் வித் ரியல் லவ், உண்மையான அன்போடு இருக்கிறவங்களுக்கு கூட நம்முடைய மனதை சில நேரங்கள் என்ன பண்ண முடியாது. யோபு கதறாரு. என்ன கதறன்னா, என் நிலைமையை புரிஞ்சுக்கவோ நான் சொல்றதை கேட்கவோ ஒருத்தருமே இல்லையே. இப்போ அவர் நினைக்கிறாரு, அவர் தேவனா சிங்காசனத்தில் இருக்கிறாரு, நான் இங்க பூமியில புழுவை போல இந்த மண்ணுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ அவருடைய கதறல் தான் என்னன்னா, அவர் ஒரு மனுஷன் இல்லையே, என் மனதை புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர் தேவன், வானத்தையும் பூமி. நீங்கள் இதே யோபுல வாசிச்சிங்கன்னா அந்த 9ஆம் அதிகாரத்தில் யோபுவே தேவனை குறித்து விளக்குறத ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிப்போமே, அதை புரிந்து கொள்றதுக்கு. யோபுவே தேவனை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்களேன். 8ஆம் வசனம், நிறைய வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்தே அவர் சொல்லிட்டு வராரு. ஆனால் 8ஆம் வசனத்தில் அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திரத்தின் அலைகளின் மேல் நடக்கிறவர், அவர் துருவச்சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீஷத்தையும் அருமீனையும் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே உண்டாக்கினவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதோ அவர் என் அருகில் இருக்கிறார்,
நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று கேட்பவன் யார்? அவர் அங்கலாய்க்கிறார். அவருடைய வாஞ்சை என்னன்னா, தன்னை புரிந்து கொள்ற தன்னை போல ஒருவர். அவர் எதிர்பார்க்கிறதே ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு. அப்படின்னா என்னன்னா, தேவனாயும் இருக்கணும்ன்றாரு, மனுஷனையும் புரிந்து கொள்ளணுன்றார். தேவனாகவும் இருக்கணும், ஆனா மனுஷனையும் அவன் மனதளவில் படுகிற உபத்திரவத்தையும், அப்படி ஒரு எதிர்பார்ப்பு யோபுக்கு. அடுத்து சொல்றாரு, எங்களுக்கு நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இல்லையே அப்படின்ற அவருடைய கேள்வி. அந்த யோபுக்கு வேணா பதில் கிடைக்காம இருக்கலாம், அந்த அங்கலாய்ப்பின் ஜெபத்திற்கு நாம் பதிலை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. சில நேரத்தில் முன்னோர்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவங்களுக்கு பதில் கிடைக்காது. அவங்க ஜெபிச்சுட்டே தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க தலைமுறைகள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தில் மட்டும் சோர்ந்து போகாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, கர்த்தரிடத்தில் உங்களை மனதை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? இன்கேஸ் அது உங்களுக்கு வைக்கப்படவில்லை என்றாலும் உங்கள் தலைமுறைகள் அதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. உத்தமமான ஜெபம் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது ஜெபிச்சது. ஆனால் அது தாவீது பார்க்க வேண்டும், தாவீது செய்ய வேண்டும்னு கர்த்தர் தீர்மானிக்கல. ஆனால் அந்த ஜெபம் வீணா போகல, அவருடைய மனதின் ஏக்கம் வீணா போகல. அதை நிறைவேற்ற கர்த்தர் ஒரு புருஷனை, ஒரு மகனை, ஒரு பிள்ளையை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஆமென். நான் சொல்றேன், தைரியத்தோடு கர்த்தருக்கு முன்பாக உங்களை உற்சாகப்படுத்தும்படி சத்திய வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஜெபிப்பதில் சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை. சொல்லுங்க, நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை. அல்லேலூயா. கண்டிப்பா நீங்க விதைக்கிற விதைகள் வீணாய் போகாது, உங்கள் ஜெபங்கள் வீணாய் போகாது. கர்த்தர் கேட்கிறார், அந்த ஜெபத்தை கேட்கிறார். குறித்த காலத்தில் அதை நிறைவேற்றுவார், குறித்த காலத்தில் அது நிறைவேறும். தேவர் திட்டம் பண்ணின நேரத்தில் அது தானா நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபுவினுடைய கேள்வி, யோபுவினுடைய ஜெபம், யோபுவினுடைய கதறலுக்கு பதில்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தது. யோபுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, என்ன அழகா இன்னைக்கு ஃபினி சூப்பரான ஒரு பாட்டு பாடினார்ல. ஃபினி பாடும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என் ஜூடாவே வளர்ந்து, என் பிள்ளை வளர்ந்து நின்று பாடுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ரசித்து கேட்டுட்டு இருந்தேன். அழகு குரல், அபிஷேகம், கர்த்தர் நல்லவர். ஆமாம், ரொம்ப அழகு. அந்த 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 பகுதியில் வாசிக்கும் போது அவன் பாடின பாட்டில், நான் வந்திருக்கேன், தானாகவே வந்திருக்கேன். இப்போ என்கிட்ட குணங்கள் இல்லை, என் நீதியை பிடிச்சிட்டு நான் வரல, நானாகவே வந்திருக்கேன். அல்லேலூயா. என்ன போலவே ஏற்றுக்கொள்ற ஒரு மனிதன் இந்த பூமியில் இருப்பாரா? நம்ம அப்பா அம்மாவே நாம் செய்த மொத்த பாவமா அவங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை வீட்டு விட்டே துரத்திடுவாங்க. எல்லாம் தெரிந்தும் என்னை அப்படியே ஏற்றுக்கொண்ட அன்புக்கு ஈடாக. அல்லேலூயா. சம்டைம்ஸ் நம்ம மனது படுகிற பாடு அதை வார்த்தைகளா விவரிக்கவே முடியாது, அதை வார்த்தையால கன்வெர்ட் பண்ணவே முடியாது, அதை எப்படி சொல்றதுனே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, நம் பெருமூச்சின் சத்தம் கூட கர்த்தருடைய செவிகளில் எட்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்துக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, வார்த்தையே வரல. கர்த்தர் இருக்காரா இல்லையா, எங்க இருக்கீங்க, ஏது இருக்கீங்க, காது இருக்கா காது இல்லையா, அந்த லெவலில். ஏன்னா 1-2 வருஷம் இல்லை, 400 வருஷத்துக்கு மேல கைகளில் வாக்கு தத்தம் இருக்கு. ஆனா வாழ்க்கையை பார்த்தா வாக்கு தத்தத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. 1 வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, 2 வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, 3 வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அடுத்த தலைமுறை வரும்பொழுது நம்பிக்கை அற்று போச்சு. இஸ்ரவேல் ஜனத்துக்கு 400 வருஷத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னத்தை ஜெபிக்கின்ற நிலைமை வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு ஜெபம் வரல, அவங்களுக்கு வந்தது ஒன்று தான், பெருமூச்சு. பெருமூச்சு தான் விட முடியும். ஏன்னா உபத்திரவும் பாடுகளும் அவங்க மேலே இருந்த பலுவும் அவ்வளோ அதிகமாக இருந்தது. அந்த பாரத்தில் வாய் திறந்து, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, என்னம்மா, இது எதுவுமே கேட்க தோணல, வார்த்தைகள் வரல. ஆனால் கர்த்தர் மோசே இடத்துல சொல்லுகிறார், அவங்க பெருமூச்சை நான் கேட்டேன். ஹல்லேலூயா.
நீங்க ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? வார்த்தைகளை தாண்டி, வார்த்தைகளால் விவரிக்க கூடாத நம் உள் உணர்வுகளை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இயேசு மத்தியஸ்தரா யோபுவின் ஜெபத்திற்கு பதிலாக, யோபுவின் கதறலுக்கு பதிலாக வெளியே வந்த இயேசு மனிதனாயும் 100% காடா, 100% மேன். 100% அவர் தேவனே, 100% அவர் மனிதன். அப்படி உங்களுக்கு எனக்கு நம் தேவன் வெளிப்பட்டார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்க பலவீனத்தை புரிந்து கொள்ற ஒரு தேவன் இருக்கிறார். உங்க இயலாமைகளை புரிந்து கொள்ற ஒரு தேவன் இருக்கிறார். உங்க மனம் படுகிற பாடு இருக்கு பாருங்க, அதை அறிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் உங்களுக்கு இருக்கிறார். ஆமென். ஏதோ அவர் சிங்காசனத்திலிருந்து அப்படின்னு பார்க்கிற தேவன் இல்லை, உங்களுக்காக இறங்கி வந்தவர். ஹல்லேலூயா. உங்களை போலவே இந்த பூமியில வாழ்ந்தவர். நாம் அனுபவிக்கிற எல்லா விதமான சோதனைகளின் வழியாகவும் அவரும் கடந்து போனார். அதனால when you go through a temptations or a trial, ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு எது. நான் வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒரு தவறு செய்துட்டாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பிசாசு அந்த தவறை சொல்லி 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 தேவனை விட்டு அவங்கள தூரம் கொண்டு போகும். இல்லை, ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் செய்த தவறு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவரை விட்டு தூரம் போவதனால அந்த தவறுக்கான பரிகாரம் உங்களுக்கு கிடைக்காது. இயேசு நண்டை வருகிறதுனால தான். ஹல்லேலூயா. அவர்கிட்ட நான் வரணும். ஆமென். ஆண்டவர் நீ பர்ஃபெக்டா, அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உத்தமன் உண்டோ என்றோ, பலவான் உண்டோ என்றோ, நீதிமான் உண்டோ என்று மனுப்புத்திரன் மேல் நோக்கமாகவில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் மனுப்புத்திரன் மேல் நோக்கமானார். உணர்வுள்ளவன் உண்டா? ஒரு தெய்வம் இருக்கிறார், அந்த தெய்வம் என்னை காண்கிறார். என்னை மன்னித்து என் பாவத்திற்கு விமோச்சனத்தை கொடுக்க ஒரு இயேசு இருக்கிறார் என்ற உணர்வுள்ள ஒரு மனிதன் தான் கர்த்தர் தேடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம்ம தேடி ஒரு மத்தியஸ்தரா வந்திருக்கிறார். ஆமென். யோபுவின் ஜெபம் கேட்கப்பட்டது. யோபுவின் கதறல் அவருக்கு நடந்துச்சோ இல்லையோ, ஆமென், நமக்கு அதை கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுற அந்த ஒரு வார்த்தையில அந்த வாசிக்கலாமா? 33ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போமா? சத்தத்தை உயர்த்தி. எங்கள் இருவர் மேலும் தன் கைகளை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. ஹல்லேலூயா. இந்த இருவர் மேலும் கை வைக்கிறது அப்படின்னா இருவருக்கும் இடையில ஒரு சமாதானத்தை உண்டு பண்றது, அப்படின்னா டிரான்ஸ்ஃபரிங். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை புரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். என்னுடைய மனதை புரிந்து கொள்கிற தெய்வம் இருக்கிறார். மனுஷர்களால் புரிந்து கொள்ள முடியாதவைகளை அறிந்து கொள்ளுகிற தெய்வம் நமக்கு இருக்கிறார். அதனால் நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் போய் ஹல்லேலூயா. வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 2:29. என்றாலும் எபிரேயர் 2:9 வாசிப்போம். ஹல்லேலூயா. நமக்காக அந்த வசனம் சொல்லுகிறபடி நமக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பொசிஷனை ஏன் எடுத்தார்? ஏன் தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆனார்னா நம்மை மேலே. ஹல்லேலூயா. ஆமே. ஒரு எக்ஸ்சேஞ்ச் நமக்குள்ளே. நீங்கள் வேத சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் என்ன யோசிக்கணும் தெரியுமா? அந்த சிலுவையை பார்க்கும்போது நீங்கள் நினைக்கணும், அவர் நமக்காக பாவியாகலை, பாவமானார். ஹல்லேலூயா. பாவிக்கும் பாவமானாருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவர் பாவம் செய்து பாவியாகலை, பாவத்தை ஏற்றுக்கொண்டு. ஆமென். சிலுவையில் என்ன நடந்தது? சிலுவையில் நடந்த சம்பவத்தை அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இயேசு எனக்காக என்ன செஞ்சா தெரியுமா? அழுக்கான என் வஸ்திரத்தை நான் கலற்றி கொடுத்து அவர் அதை போத்தி கொண்டு அவர் மேல் இருந்த நீதியின் சால்வை எனக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் நான் நம்புறீங்க? ஆமென். நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமே நம்ம கர்த்தர் நீதிமானா
பிதாவுக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். யோபுவினுடைய அங்கலாய்ப்பே, நான் எப்படி போய் பிதா கிட்ட பேசுவேன், அவ்வளோ பெரியவர்கிட்ட. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தைரியம் என்ன தெரியுமா? நீங்க தேவனுக்கு முன்பாக உள்ள தைரியத்தோடு போகலாம். அல்லேலூயா. ஆனா என்னுடைய துக்கம் என்னன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் எங்க தெரியுமா நிக்கிறாங்க? வாசல்லே நின்று தூரத்திலிருந்து தெய்வத்தை பார்த்துட்டு போயிடுறாங்க. என் இயேசு சிலுவையில் தொங்கி ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை கைகளில் பிடித்து கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியனாய் உள்ளே நுழைந்தது எதற்காக? அவர் மட்டும் உள்ளே நுழைஞ்சிட்டு போகவா? இல்லை, நாம் எல்லாரும் உள்ளே போகிறதுக்கு. அல்லேலூயா. ஆகஸ்ட் மாதம் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை கிட்டி 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 சேரணும். இன்னும் அவர்கிட்ட க்ளோஸாக போகணும். அல்லேலூயா. அவர் அருகில் நீங்கள் போகணும். ஆமென். அப்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். தைரியமா தேவ சமூகத்திற்கு, தைரியத்தோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். தூரத்திலிருந்து அப்பாவை பார்த்து அல்லேலூயா ஓசன்னா போதும் போதும் ஓகே ஆண்டவரே நீங்கள் எனக்கு கதை தாங்க, நான் நமக்கு துதியை தந்துட்டேன்னு போகிறதில்ல. நானும் இயேசு. அல்லேலூயா. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. நான் இயேசுவோடு ஒரு நட்புறவு. ஆமென். நான் உங்களை என்ன சொல்கிறேன்? ஆண்டவர் சொல்கிறார், ஐ கால் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட். இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை நண்பர்களாக அழைக்கிறேன். ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறாரு? ஒளிவு மறைவு இல்லாதவர்கள் தான் நண்பர்கள். தகப்பன் தாய்கிட்ட சொல்ல முடியாதது கூட ஒரு தம்பி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவார். அப்படிதான் ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மறைச்சு வச்சு ஒளிச்சு வைக்க ஒன்றும் அவசியம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் போய் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அண்ணால் ஆலயம் வருவா, ஆனால் அவர் கிட்ட போனதில்லை. வருஷம் ஆலயத்துக்கு வந்தோம், தேவனிடத்துல கிட்டி போகாத அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறார். தேவனுடைய நெருக்கத்துக்குள்ளாக, தேவனுடைய அன்பின் ஆழத்துக்குள்ளாக நீங்கள் கொண்டு போகப்படும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி அங்கே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறபடி தைரியத்தோடு அவருடைய கிருபாசன கண்டு வரப்போகிறோம். ஆமென். எத்தனை பேர்? அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம புசிக்க போகிற இயேசு கிறிஸ்துவின் மாம்சம், அவரை நினைவு கூறும்படி நாம் பருக போகிற இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். அந்த ரத்தத்தை தூக்கி பிடிக்கிறதுனால நமக்கு என்ன முதல்ல கிடைக்குதுன்னா தைரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை பார்க்கும்போது நமக்கு பயம் உண்டாகும். ஆனால் இயேசுவின் ரத்தத்தை பிடித்து கொண்டு நீங்கள் தைரியமாக அப்பா கிட்ட உள்ள போகலாம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி என்ன கொடுத்தார்? சத்தமா சொல்லுங்களேன். அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம், அத்தாரிட்டி. இங்கிலீஷ்ல 3 வார்த்தை அதுக்கு. அதிகாரம், உரிமை, பவர். நீங்க இயேசுவுக்கு பிறந்ததுனால நீங்க பெற்றுக்கொள்றது என்ன தெரியுமா? நீங்க அவரை விசுவாசிக்கிறதுனால, அவர் ரத்தத்தின் மேலும் அவருடைய சிலுவை மரணத்தின் மேலும் அவர் உயிர்த்தெழுதலின் மேலும் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதுனால உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்ன தெரியுமா? உரிமை. சொல்லுங்க. உரிமை. உரிமை. நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை. உங்க வாழ்க்கையை பார்த்தா நீங்க வெயிட் பண்ற ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு நீங்க தகுதியற்றவர்கள். நாம் கேட்கிற உயர்வுகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுதியற்றவர்கள். உண்மையா இல்லைங்களாங்க? ஹல்லேலூயா. ஆமென். குவாலிஃபைட், அண்டர் குவாலிஃபைட். நம்ம யார் தான்? அண்டர் குவாலிஃபைட். நம்ம தகுதியா? இப்போ நம்ம வாழ்கிறோமே, இந்த வாழ்க்கைக்கு நாம் தகுதி உள்ளவர்களா? நம்மை போலவே இருந்தவங்க, நம்மை போலவே நடந்தவங்க, நம்ம வயதில் இருக்கிறவங்க, யங் பீப்புள் எல்லாம் இப்போ சுற்றி சுற்றி நாங்கள் போகும்போதுலாம் நான் பார்த்து ரொம்ப வேதனைப்படுற விஷயம்னா, அவ்வளவு வாலிபர்கள் மரித்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போகிறோம் அப்படியே விழுந்து. அப்படியே ஸ்கூல் படிக்கிற பிள்ளை கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துருக்க, அப்படியே சாஞ்சு இறந்து போகுது. அப்படியே காரிடோர்ல நடக்குது, ஸ்கூல்ல பிள்ளை அப்படியே விழுந்து மரித்து போகுது. என்ன நடக்குதுன்னே தெரியல. இத்தனை சூழல்களுக்கு நடுவிலே 7 மாதங்கள் நம்மை கர்த்தர் கடக்க பண்ணியிருக்கிறார். தகுதி உள்ளவர்கள். தகுதியானதுனாலயா? நம்ம செய்த நீதியினால அல்ல, அவருடைய கிருபையினாலே, அவருடைய ரத்தத்தினாலே, அவர் நமக்காக பலியானதினாலே நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு தகுதிப்படுத்தி நம்மளை நிறுத்தி இருக்கிறார். இப்போ நீங்க ஒரு ஆசீர்வாதத்துக்காக வெயிட் பண்றீங்க. இப்போ எனக்கு ஒரு சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஜெபிக்கிறாங்க, ஆனால் ஜெபம் கேட்கப்படல, ஏன் அப்படின்னு நான் சிந்தித்து கொண்டே இருந்தேன். நல்லா ஜெபிக்கிறாங்க, ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கிறாங்க, போராடி ஜெபிக்கிறாங்க, மன்றாடி ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, ஜெபங்கள் இருக்கு. ஆனால் ஜெபங்களுக்குடைய ரிசல்ட் பார்த்தா ரிசல்ட் இல்லை. ஒரு பிள்ளை படிச்சுக்கிட்டே இருக்கு ரா முழுவதும் பகல் முழுவதும், ஆனால் ரிசல்ட் பார்த்தா பூஜ்யம்னு வந்தால் எப்படி இருக்கும்? என்ன கேட்பேன், என்னத்தை படித்த நீ, என்னத்தை படித்த? இந்த நிறைய நேரத்தில் நான் சூழலில் பார்க்கும்போது ஜெபிக்கிறாங்க, ஆனால் என்ன இல்லை அந்த ஜெபத்திற்கு? சொல்லுங்க, பதில். யாராவது அப்படிங்க இருக்கீங்களா? நான் ஜெபிக்கிறேன், நான் பிரயாசப்படுறேன், ஆனால் அதற்குரிய பதிலை நான் இன்னும் பார்க்கல அப்படின்னா, அந்த பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை பரிசுத்தாவினை கொடுக்க போகிறேன். எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த பிரசங்கத்திற்காக நான் ஆயத்தம் ஆகும் பொழுதே ப்ரிப்பரேஷன் டைம்லேயே பிசாஸ் போராட ஆரம்பிச்சிட்டான். ஆமென். இது வரைக்கும் இந்த செய்தி நீங்கள் எப்படி கேட்டுட்ருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பித்து இந்த ரகசியம் வெளிப்படும் போதே, அப்படியே ஒரு ஒரு டக் அப்படின்னு ஒரு ரகசியம் வெளிப்படும் போதே சத்துரு போராட்டம். ஏதாவது ஒரு போராட்டம் எழும்பினா நான் சோர்ந்து போயிடுவேன் உடனே, என்ன இது அப்படின்னு. இப்போ ஏதாவது ஒரு போராட்டம் எழும்புச்சுன்னா ஒரு கை பாத்திரன்னு வந்துருச்சு எனக்கு வைராக்கியம். எப்போ பிசாசு என்னை மடக்க ஒடுக்க நினைக்கிறானோ அப்போ என்னமோ தெரியல எனக்குள்ள வைராக்கியம் வருது. அல்லேலூயா. நான் சவுலோ யோனத்தானோ யுத்த வீரர்களோ அல்ல. கோலியாத்தின் சத்தம் கேட்ட உடனே பயப்படக்கூடாது. கோலியாத்தின் சத்தம் ஒரே சத்தம் தான், ஆமாதானங்க? கத்துகிற கோலியாத் ஒருவன் தான், சத்தமிடுகிற கோலியாத் ஒருவன் தான். ஆனா அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, சவுலுக்கும் யோனத்தானுக்கும் அவனை சார்ந்த எல்லாருக்கும் என்ன உண்டாச்சு? பயம் உண்டாச்சு. ஆனா அதே சத்தத்தை கேட்கிற தாவீது, சேம் சவுண்ட், சேம் வார்த்தை, அதே வார்த்தை, ஆனா அதை கேட்கிற தாவீதுக்கு மட்டும் பயம் உண்டாகல, வைராக்கியம் உண்டாச்சு. இனி சத்ரு எதிர்வல்லமைகள் உங்களை நோக்கி கர்ஜிக்கும் பொழுது அந்த கர்ஜனையை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. அந்த கர்ஜனையை பார்க்கும்போது வைராக்கியம் உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எறியணும். சத்ருவை பார்க்கும் பொழுது பயம், சத்ருவின் சத்தத்துக்கு ஒரு பயம், சத்ருவின் மிரட்டலுக்கு ஒரு பயம் அல்ல. சத்ருவின் சத்தத்தை கேட்கும் பொழுது ஒரு கை பார்க்கணும். ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஏமாத்திரம். தேவனையே கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட என் வீட்டிற்கு விரோதமாய், என் வீட்டுக்கு விரோதமாய் இந்த பிள்ளி சூனியை கட்டி எழும்புகிறதற்கு அது ஏமாத்திரம். ஹல்லேலூயா. வைராக்கியம். ஹல்லேலூயா. வேசித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க மோவாபியர்களோட. இந்த செய்தி கேட்ட உடனே மோசே, ஆரோன் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா தலை குனிஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆமாதானங்க? மனமுடைந்து அழுதுட்டு இருக்காங்க. அழுகிறதுனால அந்த வாதை நிற்குமான்னு கேட்டா இல்லை. அதே செய்தி தான் பினேகாசின் காதிலும் விழுது. ஒரே நியூஸ், சேம் நியூஸ். எத்தனை பேருக்கு புரியுது? சேம் நியூஸ். இஸ்ரவேலர்கள் மோவாபியர்களோட வேசித்தனம் பண்றாங்கன்னு செய்தி மோசே காதல, ஆரோன் காதல விழுந்த உடனே முகம் குப்புற விழுந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனா சேம் நியூஸ் பினேகாசின் காதுகளில் விழுந்த உடனே அவன் வைராக்கியத்தோடு எழும்பி ஈட்டியை கையில பிடிச்சு உருவ குத்தி வாதையை நிறுத்தினான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தரிடத்தில் கெஞ்சுவதற்கு கண்ணீர் விடுங்கள், ஆனால் சத்துருவுக்கு முன்பாக கெஞ்சி கண்ணீர் விடாதிருங்கள். ஒரு வைராக்கியம் உள்ள எழும்பணும். ஆமென். சத்துருவின் கிரியைகளை அழிப்பதற்கு ஒரு வைராக்கியம், வாதைகளை நிறுத்தணும்னா வைராக்கியம் வேணும். கோலியாத்தின் சத்தத்தை நிறுத்தணும்னா வைராக்கியம் வேணும். 12 பேர் அனுப்பப்பட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 12 பேர் கர்த்தர் அனுப்புனது அந்த கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வா, அந்த கானானை சுதந்திரித்து உங்களுக்கு கொடுக்க என்னால் முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு வான்றதுக்காக 12 பேர் அனுப்பல. நோக்கம் என்ன தெரியுமா? 12 பேரை அனுப்பினது அவர்கள் கானானை பார்ப்பது முதல் நோக்கமா இருந்தாலும் பிரதான நோக்கம் அவர்கள் உள்ளத்தை தேவன் பார்ப்பது.
எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிடுச்சு? ஹல்லேலூயா. ஏன் அந்த சோதனை அனுமதிச்சார் கர்த்தன் கேட்குறீங்களா? சோதனை அனுமதிச்சது நீங்க அதை பார்க்கறதுக்கு இல்லை. அந்த சோதனை நடுவில் கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார், உங்க உள்ளத்தை பார்த்துட்டு இருக்கிறார், உங்க விசுவாசத்தை பார்த்துட்டு இருக்கிறார், உங்க ஜபத்தை பார்த்துட்டு இருக்கார், உங்க துதியை பார்த்துட்டு இருக்காரு. 12 பேர் கானானை பார்ப்பதல்ல, 12 பேரை கர்த்தர் பார்ப்பது தான் அங்க லக்கு. தட் இஸ் த இன்டென்ஷன். கர்த்தர் சில வேளை சில விஷயத்தை அனுமதிக்கிறது எதற்காக தெரியுமா? எவ்ரி ப்ரமோஷனுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் இருக்கும். இந்த உலகத்திலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, ஆவிக்குரிய மண்டலத்திலும் சரி, உலக மனுஷனானாலும் சரி, ஆவிக்குரிய மனுஷனானாலும் சரி, டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதவங்க ப்ரமோஷனை பெற்றுக்கொள்ள முடியாது. There are certain things in the Bible that is law, it is unchangeable. வேதத்தில் சில விஷயங்கள் இருக்கு, அது லா, அது கற்பனை, அது கட்டளை, அதை கர்த்தர் மாற்ற மாட்டார். அல்லேலூயா. தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை தான் கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இராதுன்னு கர்த்தர் ஒரு கட்டளை, அது லா, அதை மாற்ற முடியாது. ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த வார்த்தையை மாற்றி எப்படி வேணாலும் மனுக்குலத்துக்கு மீட்பை கொடுத்துருக்கலாம். ஆனா ஒரு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு லாவா கர்த்தருடைய ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டா, அந்த லாக்காக தான் சொந்த குமாரனையும் மாம்சத்துல கர்த்தர் அனுப்ப தயாரா இருக்கிறார். அந்த லாவை நிறைவேற்ற, அந்த கட்டளையை நிறைவேற்ற தன் சொந்த குமாரனையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கு. லா இஸ் அன்சேஞ்சபிள். ப்ரமோஷன் வேணுமா, உயர்வு வேணுமா, நன்மை வேணுமா, டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். லா லா. அல்லேலூயா. அவர்கள் கானானை சோதனையிட போனவர்கள் அல்ல, கர்த்தர் அவர்களை சோதனையிட அங்க அனுப்பினார். அவங்க நினைச்சாங்க நம்ம என்ன சொல்லுவாங்க, அவங்கள இந்த எக்ஸாம் எல்லாம் வச்ச ஸ்குவாட்ல சூப்பர்வைசர்ஸ், அவங்க நினைச்சுக்கிட்டாங்க கெத்தா காலர் தூக்கிட்டு, 12 பேரும் காலர் தூக்கிட்டு உள்ள போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் நம்ம தான்ப்பா சூப்பர்வைசர். ஆண்டு பண்ணறப்பா, நீ சூப்பர்வைசர் இல்லை, நீ டெஸ்ட். நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் 2 விதத்தில் சோதிப்பாருங்க. ஒன்று கொடுத்து சோதிப்பார், இன்னொன்று எடுத்து சோதிப்பார். அல்லேலூயா. தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை எடுத்து சோதிப்பார். நான் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படியே சுற்றி சுற்றி கர்த்தர் இதை சொன்ன உடனே நான் யோசிச்சு பார்த்தேன். எடுத்து சோதிக்கப்படும் பொழுது கர்த்தரை பிடித்து கொண்டவர்களை விட நல்லா பிடிச்சிட்டாங்க நிறைய பேர் கர்த்தரை. எப்போ? ஒன்றும் இல்லாத போது. எடுத்து சோதிக்கும் போது நிறைய ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் பலர் தோற்று போனது எங்கே தெரியுமா? கொடுத்து சோதிக்கப்படும் போது தான். எத்தனை பேர் புரிஞ்சது? ஒன்றும் இல்லாத போது தேவனை தேடினது போல எல்லாம் வந்ததற்கு அப்புறம் தேவனை தேடுறோமா? அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் அதை கொடுக்குறாருனாலே நம்மளை பார்ப்பார். சிலர் எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னுடைய மாமா சொன்னது. சின்ன வயசில் நான் இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா மனசில் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அது ஒரு மனுஷனுடைய ரியல் கேரக்டர் தெரியும்னா அந்த மனுஷன் கையில் பணத்தையும் பதவியும் கொடுத்து பார்க்கணும். ஆமென். பணம் இல்லாத போது எல்லாரும் நான் ஒரு புழு ஆண்டவரே, நான் ஒரு பூச்சி ஆண்டவரேன்னு தான் சொல்லுவாங்க. பணம் வந்தும் நான் புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஒன்றுமில்லைன்னு ஒருவன் சொன்னான். அதான் ரியல் கேரக்டர். ஒருவனை சரியா இஃப் யூ வாண்ட் டு ஐடென்டிஃபை த மேன்ஸ் ரியல் கேரக்டர், அந்த மனுஷனுக்கு பதவியும் பொருளையும் கொடுத்துப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் 12 பேரை கானானுக்கு அனுப்பினது அவர்கள் பார்ப்பதற்கல்ல, அவர்களை கர்த்தர் பார்ப்பதற்கு. இந்த சோதனை காலத்துல கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. எல்லாம் இருக்குல்ல, இப்ப எல்லாமே இருக்கு உங்க வீட்டுல. ஒரு காலத்துல இல்லாம தான் இருந்தோம். இப்ப கூட நான் சமீபத்தில் ஒரு சாட்சி கேட்டேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம், ஆனா இந்த கர்த்தர் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? அல்லேலூயா. 12 பேர் அனுப்பப்பட்டார்கள். ஒரே விஷயத்தான் பார்த்தாங்க, வேற வேற பார்க்கல, வேற ஒன்றும் பார்க்கல. பார்த்ததெல்லாம் ஒண்ணுதான். ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ராட்சதர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளிகளாய் போல நாம இருந்தோம். அது மலை நாடு. அல்லேலூயா. அங்க எல்லா வளமும் இருக்கு, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மேல யார் இருக்காங்க? ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனம் தெளிவா சொல்லுது. ஒரே காட்சியை 12 பேர் பார்க்குறாங்க. ஆனா 10 பேருக்குள்ள அது பயத்தையும் அவிசுவாசத்தையும் உருவாக்குது. ஆனா 2 பேருக்குள்ள அது வைராக்கியத்தையும் விசுவாசத்தையும் உருவாக்குது.
ஒரே செய்தியை கேட்கிறார்கள். அதனாலதான் சபைகளுக்கு வந்தும் தேவ செய்திகள் கொடுக்கப்பட்டும் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாதது. ஊழியர்கள் தவறு அல்ல, ஊழியர்கள் தவறே செய்யறதில்ல நான் சொல்லலை. we can't blame preachers all the time. எப்ப பார்த்தாலும் ஊழியர்களை குறை சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரே செய்தி தான், ஒருவனுக்கு வைராக்கியத்தையும் ஒருவனுக்கு பயத்தையும். ஒரே செய்தி தான், ஒருவருக்கு விசுவாசத்தையும் திட நம்பிக்கையும் இன்னொருவருக்கு அவ்விசுவாசத்தையும் பயத்தையும் உண்டாக்குது. அல்லேலூயா. ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே என்ன வரணும்? இதுக்கப்புறம் சொல்லுங்க, எனக்குள்ள பயம் வராது. கைகளை அப்படியே அசைச்சு சொல்லுங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. நான் சவுல் இல்லை, நான் தாவீது, நான் ஒரு காலேப், நான் ஒரு யோசுவா. அப்படியே கரங்களை அசைச்சு அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தர் உங்க மேல அந்த ஜீல கட்டளையிட போறாரு. இனி உங்களை பயமுறுத்துகிறத பார்த்து பயப்படக்கூடாது. அந்த வார்த்தையை கேட்டு இனி கலங்கக்கூடாது. இனி வைராக்கியம் வரணும். பிசாசு போராடின உடனே படுத்து தூங்கிடக்கூடாது. சோதனைகளை கொடுத்த உடனே அந்த சோதனைக்கு விட்டு கொடுத்து அப்படியே உட்கார்ந்து அழுகக்கூடாது. வைராக்கியம் வைராக்கியம் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அக்கினியை கர்த்தர் நம்ம மேல போட விரும்புகிறார். ஒரு அக்கினியை கர்த்தர் நம்ம மேல போட விரும்புகிறார். சத்துருவின் செய்திகளை, சத்துருவின் காரியங்களை, ரீபாப்பா வேசித்தனத்தை கேட்ட உடனே உள்ள வைராக்கியம் வரணும். ஈட்டி கைகளுக்கு வரணும், கல்லு கைக்கு வரணும், கவன் கை. சத்துருவின் போராட்டங்களை கண்டு அஞ்சக்கூடாது. ரிபா பாபா ஷிகா ஃபலோதிரி. இனி பயம் இல்லை. சொல்லுங்க, இனி பயம் இல்லை, இனி பயம் இல்லை, இனி பயம் இல்லை, இனி பயம் இல்லை. ரிபா துசேஃப் கதுரி. எல்லா பயங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். இரவு நேரத்தில் ஏற்படுகிற திகில்களிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். ராமஜாமத்தின் சொப்பனத்தினால் அலைகளிக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். இன்று முதல் நீ சுகமாய் நித்திரை பண்ண கர்த்தர் உனக்கு கிருபைகளை கொடுக்கிறார். நீ பாபா ஷிகா ஃபதுரி பாசிகா தரபா. தாவீதை போல உனக்குள் ஒரு வைராக்கியம் பற்றி எரிகிறது. பினேகாஸ் போல உனக்குள் ஒரு வைராக்கியம் பற்றி எரிகிறது. சத்துருவின் செய்கைகளை கண்டு நீ பயப்படுகிறதில்லை. ஏனாக்கியருக்கு நீ பயப்படுகிறதில்லை. ராட்சதர்களுக்கு நீ பயப்படுகிறதில்லை. மலை நாட்டை கண்டு நீ அஞ்சுவது இல்லை. அவர்களோடு இருப்பவரை பார்க்கலாம், நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். சுற்றி உன்னை சுற்றி இருக்கிற ரதங்களை, குதிரைகள் கண்டு பயப்படாத. எலிசாவின் கண்கள் வேலைக்காரனுக்கு பொருத்தப்படுகிறது. அது வெறும் ரதமும் குதிரையும் தான். ஆனா நம்மோடு இருக்கிறவர்கள் அக்கினிமயமான ரதமும் குதிரையும் உள்ளவர்கள். உன்னோடு இருப்பவர் பெரியவர். உலகத்தில் உள்ளவனிலும் உன்னோடு இருப்பவர் பெரியவர். உலகத்தின் செய்வனை கட்டுகளிலும் உன்னோடு இருப்பவர் பெரியவர். உலக மனுஷர் உனக்கு விரோதமாய் செய்கிற விரோதனைகளிலும் அவர் பெரியவர். உன் பிள்ளைக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட எல்லா ஆவிகளை விட அவர் பெரியவர். உன் பிசினஸ்க்கு விரோதமாக எழுந்த பொல்லாத கிரியைகளை விட அவர் பெரியவர். ஒருவர் வியாதிப்பட்ட உடனே சோர்ந்து போகாத. ஒரு ஆக்சிடென்ட் ஆன உடனே சோர்ந்து போகாத. ஒரு பலவீனம் வந்த சோர்ந்து போகாத. உனக்கு வைராக்கியம் வர வேண்டாமா? உனக்குள் வைராக்கியம் வர வேண்டாமா? கையில் ஈட்டியை எடுக்க வேண்டாமா? நீ கபாதா ரீபாதா ரபாலா தீகாபாதாரோ ஷிகாதாரா பாதாரி கதாராலோ ரீபாதாரா பாராபா தேரதாராதா. உன்னை பயமுறுத்துகிறதை நீ பயமுறுத்து. நீ பாதாரா மாதாரி பாதீரபா சதாரா. உனக்கு ஒரு இயேசு உன்னோடு இருக்கிறாரு. இயேசு உன்னோடு இருக்கிறாரு. ரீபாதா சதாரா பாலா தாரா பாலா தாரபா. யாவே சபையோ உன்னோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ ஆராதிக்கிறவர் மரித்தவர் அல்ல. நீ ஆராதிக்கிறவர் மரணத்தை ஜெயமாய் வென்றவர். மரண பயத்திலிருந்து விடுதலை. மரண பயத்திலிருந்து உனக்கு விடுதலை. நீ சாகாமல் பிழைத்திருந்து இயேசு யார் என்பதை இந்த பூமிக்கு அறிவிக்க கர்த்தர் உன்மேலே ஒரு வைராக்கியத்தை. கால்களில் வலியோடு வேதனைப்படுகிற அம்மாவே, கால் வலியோடு வேதனைப்படுற அம்மாவே, உன் கால்கள் சுவிசேஷகனின் கால்களாய் மாறுகிறது. நீ தரகதர பலதிர பலதர சேதரோ Figaladari madirate sekal ledaro Shigadana darari daradate se ridaro
வைராக்கியம், வைராக்கியம், வைராக்கியம் கொழுந்து விட்டு எரியட்டும். ஈட்டிய கையில எடு, ஈட்டிய கையில எடு, கவன் கல்லை கையில் எடு, கழுதையின் தாடை எலும்பை கையில் எடு, கோலை கையில் எடு, இயேசுவின் ரத்தத்தை கையில் எடு. இயேசுவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஜெய் ஜெய், வெற்றி பெறு, போராடி ஜெயித்துடு. கொண்டு வரப்பட்ட பலவீனம், சத்ருவால கொண்டு வரப்பட்ட பலவீனம், பிசாசினால் கொண்டு வரப்பட்ட கண்ணி, சத்துரு விதைத்த விதைகளை கர்த்தர் பிடுங்கிறார். பிடுங்கி எறிகிறார். களைகள் பிடுங்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் களைகள் பிடுங்கப்படுகிறது. கர்த்தருடைய தோட்டத்தில் களைகள் பிடுங்கப்படுகிறது. கர்த்தருடைய வீட்டில் களைகள் பிடுங்கப்படுகிறது. நீ தூங்கும் போது அவன் வந்து விதைச்சானே, உன்னை சோர்வுற செய்து உன்னை அந்த பக்கம் திரும்பி உன் குடும்பத்தை கொள்ளை அடிச்சானே, வேடிக்கை பார்க்காதே, தொடர்ந்து போ. வேடிக்கை பார்க்கவா அபிஷேகம், வேடிக்கை பார்க்கவா அபிஷேகம். தொடர்ந்து போ தாவீதே, நீ திருப்பிக் கொள்வாய். உன் புருஷனை பிடித்தவனை பிடி, உன் பிள்ளையை பிடிச்சவனை பிடி, உன் குடும்பத்தின் பொருளாதாரத்தை பிடித்தவனை பிடி. நீ மதர கதர கலதராலோ ಶಿಗವದರ ದರಿಗದರಲಾಗೋ ಶೀತೇರದ ದೇಸದ ಫಿಕದರಲಗದರಲದರಾದೋ ನಿಮದರಗ ಬದರಲದರಾದೋ ವಿದೇಶದ ರೇಸದ வைராக்கியத்தோடு உனக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். உன் அருகில் இருக்கிறார். யோபுக்கு தூரமா இருந்தவர் இன்றைக்கு உன் அருகிலும் உனக்குள்ளும் இருக்கிறார். நீ பதரபலதிகதரலாதோ ஃபிகதரலிதரிகதரலாதோ ஷீகேதரா ரேசதா. உன் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போகிறான். வேடிக்கை பார்க்கிறது என்ன? நிகபதரி கபதரலபாதோ ஃபினகதரி கதரபலதாரோ நிகாதரே ரேஷதா. ஜெய சத்தம், பெருவெள்ள இறைச்சலின் சத்தம், ஆர்ப்பரிப்பின் சத்தம், புலம்பலின் சத்தத்தை அடக்குகிறார் கர்த்தர். ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் ஓயாமல் உன்மேலே குற்றம் சாட்டினானே, ஓயாமல் குற்றம் சாட்டினான். ரீபதரோ ரீஷதா ரீசபாதுரே கஃபல்
me falo galadi sedaro ni kala ni shataraba. உங்க ஆட்டிடியூட கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இந்த ஆராதனை முடித்து வெளியே போகும் பொழுது கோலியாத் இருக்க மாட்டான்னு நான் பொய் சொல்லி உங்களை அனுப்ப மாட்டேன். மலையை பார்க்க மாட்டீங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன். மலை அப்படியே தான் இருக்கு, கோலியாத் அங்கே தான் இருக்கிறான். அவன் மாறல, நீ மாறிட்ட. உன்னை மாற்றி உன்னை கொண்டு அவனை தூக்க கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறான். Shidara gadira baladaralaho Nikadarali gadira baladaro Rishe gadare sada Vikadara badari gadara bado Nidari galadari daradarasho Rishe gadare sada. சவால்களை சந்திக்கிற தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இனி வாழ்நாள் எல்லாம், உன் ஜீவ காலம் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. முட்டி துரத்து, உன் எல்லையை விட்டு அவனை முட்டி துரத்து, முட்டி துரத்து, உன் தலைமுறையை விட்டு துரத்து. இன்றைக்கு உன் கைகளில் நீ எடுக்கிற ஈட்டி உன் தலைமுறையை காக்க போகிறது. நீ கதரபதரி கதரலாதோ நீ கதரதிர மதரகலாதோ ஷீதேரகாரி தரா நீ கபதரி கலபதரலாதோ நீ கதர நீ கரி கதரலாதோ ஃபேலே ஷதா சதா. உன் நாவில் ஒரு அதிகாரம், உன் கையில் ஒரு அதிகாரம். இது உன் நீதியினால் கிடைத்தது அல்ல, அவருடைய ரத்தம் சிந்துதினால் உனக்கு கிடைத்தது. निबदरा से करो फिकबदा दे से तरो निकबदा ले तेरे खास. हालेलुया 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 आमेन. हालेलुया 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 आमेन. கர்த்தர் சொன்னதுபடி நம் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? என் உள்ளத்தில் ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் இனி ஒரு சூழலை, இனி ஒரு சோதனையை, இனி ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது பயம் நமக்குள் வரக்கூடாது, திகில் நமக்குள் வரக்கூடாது, புலம்பல் நமக்குள் வரக்கூடாது. வைராக்கியம் வரணும், வைராக்கியம் வரணும், விசுவாச வார்த்தைகள் வரணும். உங்க ஆசீர்வாதத்தை யாரும் வாங்கிக்க முடியாது. உங்களுக்கு வர லெட்டர் பக்கத்து வீட்டுக்காரர் கர்த்தர் டெலிவர் பண்ண மாட்டார். உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். ஆனா ஏன் கிடைக்கல? ஏன் தாமதமாகுது? ஆசீர்வாதம் ஆயத்தமாகி கை கட்டி வெயிட் பண்ணுது. ஏன் தெரியுமா? இன்னும் வெளியே போக வேண்டியவர்கள் வெளியே போகவில்லை. யோசுவா ஆசாரியன் ஆவதற்கு முன்பாக குற்றம் சாட்டுகிறவன் அருகில் நிற்கிறான். யோபுவை குற்றம் பிடிக்க முடியல. எத்தனை பேருக்கு புரியுது வித்தியாசம்? அல்லேலூயா. இங்க பாக்குறோம் குற்றம் சாட்டு, அங்க குற்றம் இருக்கு. யோசுவா மேல குற்றம் இருக்கு. ஏன்னா யோசுவாவுடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்குங்க? அழுக்கா இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றார், வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. அது உங்களுக்கு தெரியும் அந்த பகுதி. சகரியா அல்லேலூயா
அல்லேலூயா. வாசித்து முடிப்போம். கர்த்தர் ஆவியானவர் இதை காண்பிக்கிறதுனால அல்லேலூயா. 4ஆம் வசனத்தை 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கொடிந்து கொள்வாராக. அல்லேலூயா. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்று சொல்லி, அல்லேலூயா, அவன் மேலிருந்த அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து அவனுக்கு ஒரு ஆசாரிய வஸ்திரம் உடுத்தப்பட்டு அவன் தலைக்கு ஒரு பாகை உடுத்தப்படுகிறது. அல்லேலூயா. இங்க நம்ம வாசிக்கிறோம், சகோதரர் மேலே எப்போதும் குற்றம் சுமத்துறவன் நின்று, இல்லை இந்த ஆசீர்வாதத்துக்கு இவங்க தகுதியானவங்க அல்ல, இவங்க முற்பிதாக்கள் என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க, கெடா வெட்டி என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க, ரத்தம் சிந்தி என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க, அவங்க மட்டும் உடன்படிக்கை பண்ணலை, தலைமுறை தலைமுறையா என் பிள்ளை என் தலைமுறையெல்லாம் உனக்குத்தான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு உரிமை இருக்குன்னு சத்ரு வருவான். ஆனால் அவனை நான் எப்படி ஜெயிக்கிறது? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தத்தினாலே. நீங்க இயேசுவின் ரத்தத்தை பார்க்கும்போது ஒரு ரெட் கலர்ல இருக்கிற ஒரு லிக்விடா அதை பார்க்கக்கூடாது, சிவப்பு கலர்ல இருக்கிறதா ஒன்று பார்க்கக்கூடாது. இயேசுவின் ரத்தம் எதை சொல்லுகிறது தெரியுமா? மீட்பு, உனக்காக கொடுக்கப்பட்ட விலை. அல்லேலூயா, ஆமென். தகுதி இல்லாத நீ இந்த ரத்தத்தை தூக்கி பிடிக்கும் பொழுது தகுதி உள்ளவனாய் மாறுகிறாய். அல்லேலூயா. உங்களை குற்றம் சுமத்துகிற அந்த சத்துரு தோற்று போகிறது எப்படி தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தை. ஆமா, முற்பிதாக்கள் செய்த சில சாபங்கள் நம்முடைய வீடுகளுக்குள்ள இருக்கு. ஆனா நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தத்தை தூக்கி பிடிங்க. இதே வீட்டுக்குள்ள அந்த சாபம் இயேசுவின் ரத்தத்தினால் கேன்சல் பண்ணப்பட்டு, அல்லேலூயா, கேன்சல் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த ரத்தம் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வர எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் இஸ்ரவேல் குடும்பத்தில் பிறந்தேன் அப்படின்றதுனால சங்காரத்துடன் கடந்து போக மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? என் முப்பாட்ட ஆபிரகாம்ன்றதுனால சங்காரத்துடன் கடந்து போக மாட்டான். ரத்தத்தை சிந்தி நிலைக்கால்களில் பூசி இருந்தா மட்டும்தான் கடந்து போகும். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன்றதுனால பிசாசு என்ன ஒன்றும் செய்யாமல் அப்படியே கடந்து போயிடுவானா? இல்லை என்ன சோதனைகளும் பிரச்சனைகளும் கடந்து போகுமானா? இல்லை. ரத்தம் இருக்கா? நிலைக்கால்கள ரத்தம் இருக்கா? இயேசுவின் ரத்தம் உன்மேல் இருக்கிறதா? ஆபிரகாம் பிள்ளைகள் என்று உங்களை சொல்லிக் கொள்ளாதீர்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் என்று யோவான் சொல்றார். எத்தனை பேருக்கு புரிந்தது நான் சொல்றது? ஆமென். உங்களை குற்றம் சாட்டி ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஆமா நான் தப்பு செஞ்சேன், அந்த தப்பை பிசாசு சொல்லி காமிக்கிறானா? இன்னைக்கு இயேசு சொல்றாரு, நீங்கள் செய்த அந்த தவறுக்கு இயேசு ரத்தத்தை சிந்தி விட்டார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மன்னிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த ரத்தத்தினால் உங்களுக்கு ஒரு மன்னிப்பு கட்டளையிடப்படுகிறது. ஆமா, நீங்கள் ஊழியம் செய்ய உங்களுக்கு தகுதி இல்லை, ஆனால் இன்றைக்கு ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படுறதுனால, இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் பிடிக்கிறதுனால அந்த ஆசாரிய வஸ்திரம் உங்கள் மேலே போர்த்தப்படுது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தகுதி அற்றவர்கள் தான், ஆனால் இயேசுவின் ரத்தம் உங்களை தகுதி உள்ளவர்களா இன்றைக்கு மாற்றுகிறது. குற்றம் சாட்டியவன் வெட்கப்பட்டு கீழே விழ போறான். எத்தனை பேர் நம்புறீங்க? எழுப்பி நிற்போமா என்னோடு கூட சேர்ந்து? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய ரத்தத்தை இப்ப நம்ம தூக்கி பிடிக்க போறோம் கொஞ்ச நேரத்துல. அந்த ரத்தத்தை விசுவாசத்தோடு நினைவு கூர்ந்து நீங்கள் பருகும் பொழுது அந்த ரத்தம் உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நான் உன்னை விலையாக கொண்டிருக்கிறேன். நீ யார் கையில் இருந்தாலும், ransom, ஆங்கிலத்துல ransom அர்த்தம், ஆங்கிலத்துல ransom அர்த்தம். ransom என்னன்னா மீட்கும் பொருள். உங்களை கடத்தி கொண்டு போய் ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா ஃபோன் பண்ணி கேட்பாரு, என்ன கேட்பாரு? 10 லட்சம் கொடுத்தாதான் விடுவேன் சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி பாவம் உங்களை கடத்தி, அல்லேலூயா, பாவத்தின் விளைவு உங்களை கடத்தி ஏற்பட்ட சில சூழல்களினாலே நீங்கள் அகப்பட்டு சிக்குண்டு உள்ள உட்கார்ந்துருப்பீங்கன்னா உங்களை மீட்கிறதற்கு இயேசுவின் ரத்தம் விரைந்தோடி வருகிறது.
நீங்க எங்க இருந்தாலும், அல்லேலூயா, விலை இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு, இந்த குடும்பத்தின் மேல எனக்கு உரிமை இருக்கு, இந்த வீட்டின் மேல் உரிமை இருக்கு, இந்த பிள்ளையின் மேல எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு உங்களை அடைச்சு வச்சிருப்பானா, இன்றைக்கு இயேசு அவருடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை அந்த சிறையிலிருந்து விடுதலையாக்க போகிறார். ரீஃபா காதி ஷேகா துரே பாதரா பாலாதரா ரீபா ஷீகா தரா பாதுரே பாபா. உன் முற்பிதாக்களுக்கெல்லாம் சோறு போட்டு நான் வளர்த்துருக்கேன். உன் முற்பிதாக்கள் பஞ்ச காலத்துல கஷ்டப்பட்ட போது அவங்கள ஆதரிச்சு நான் சோறு போட்டிருக்கேன். அதனால உன் மேல எனக்கு உரிமை இருக்குன்னு எகிப்தியனும் பார்வோனும் சொல்லுவானால், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ரிகபாதா ரிகபாதா ரகலாதோ வினதரா ரிகஷிகதரராதோ ரிகாஷதே ரிதரா ரிபாதா ஷேகாதோரே ரிபாத்திசே. நீங்க உத்தமா தான் இருக்கீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ள யாரோ ஒருவர் தவறை செய்து, தீமையை செய்து, மோவாபியர்களோடு கைப்பிடித்து பாவத்தையும் பாவத்திற்கான விளைவையும் உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வருவானால், இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை கர்த்தர் அனுப்புகிறார், அனுப்புகிறார். உங்களை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். பாவத்தில் இருந்தும், பாவத்தின் விளைவாகிய மரணத்தில் இருந்தும், பாவத்தின் விளைவாகிய திருட வருகனை எதிர்க்கிற வல்லமை மாத்திரமல்ல, உரிமை பெற்றவனிடத்திலிருந்து மீட்கிற வல்லமை, திருட வந்தவனை துரத்துகிற வல்லமை மாத்திரமல்ல, இவன் எனக்கு அடிமை என்று உங்கள் வீடுகளை ஆளுகிறவனிடத்திலிருந்து விடுதலை. மீட்கும் பொருளாக இயேசு தன் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, சத்துரு எந்த விதத்துல வந்தாலும், எப்படி சொன்னாலும், அவன் திருடனாய் வந்தாலும் அவனை ஜெயிப்பீர்கள். அவன் உயிரிமையாளனாய் வந்தாலும் அவனிடத்திலிருந்து விடுதலையை இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு வாங்கி தருகிறது. நீங்க பஞ்சத்துல சாகாம இருந்தது என்னால தான், நான் உனக்கு கொடுத்ததால தான். அதனால உன் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு அடிமையா இருக்கணும், உன் தலைமுறை எனக்கு அடிமையா இருக்கணும்னு எகிப்தியன் சொல்லுவானால், இன்றைக்கு இயேசுவின் ரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்கள் வீடுகளின் நிலைக்கால்களில் பூசுங்க, உங்க பிள்ளைகளின் மேல பூசுங்க, உங்க மேல பூசுங்க. கடந்து போகட்டும். உங்களை கடக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, உங்களை அழிக்க வருகிறதையும் கடக்க பண்ணுவார் கர்த்தர். நீ பதார் அலி கதார பலதீரோ ஃபிகதார் அலி தரி கதார ஷாதோ நேகாதிரா ரேதரா. சத்துரு எழுதி வைத்த பத்திரங்கள் குலைக்கப்படுது. அந்த உரிமை பத்திரங்கள் கிழிக்கப்படுது. உரிமை பத்திரங்கள் சிலுவையின் ஆணியினால் என் கர்த்தர் அதை குழைக்கிறார். நீ மதிர பதர பதரலாதோ ஃபிகலா பதிர பலதரலாதோ ஷீகேதரா ரேதரா. விளக்கினதை புசித்ததால் பாவம் வந்தது. ஆனால் இயேசுவின் மாம்சத்தை புசித்ததினால் உனக்குள் ஜீவனால் வருகிறது. வேண்டாததை புசித்ததினால் உள்ளே வந்த பாவம் இன்றைக்கு இயேசுவின் மாம்சத்தையும் கிறிஸ்துவின் ரத்தத்தையும் புசிப்பதினாலும் குடிப்பதினாலும் ஜீவன். நீ பதிரபால் அதிகதரலாதோ ரிபதரகிஷதரகதராதோ ஃபிகேதரா லேஷதா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா, அந்த உயர்வுக்கு நீங்க தகுதியானவங்க இல்லத்தான், அந்த மேன்மைக்கு நீங்க தகுதியானவங்க இல்லத்தான், அந்த புதிய வஸ்திரத்திற்கும் தலையில் வைக்கப்படுகிற பாகைக்கும் நீங்க தகுதியானவங்க இல்லத்தான். ஆனா இயேசுவின் ரத்தம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள் உன்னை தகுதிப்படுத்துகிறது, உன்னை தகுதிப்படுத்துகிறது.
உங்கள் தலைமுறை தகுதிப்படுகிறார்கள். உன் பிள்ளைகள் அடிமையா இருப்பது இல்லை, உன் தலைமுறை அடிமையா இருப்பது இல்லை. இல்ல 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 இல்ல. தகுதிப்படுத்துகிற இயேசுவின் ரத்தம், தகுதிப்படுத்துகிற இயேசுவின் ரத்தம், உன்னை மீட்கிற இயேசுவின் ரத்தம், உனக்கு ஜீவனை கொடுக்கிற இயேசுவின் மாம்சம். ஏவாள் புசிக்கத்தகாததை புசித்ததினால் பாவம் வந்தது. புசிக்க தகுதியான இயேசுவின் மாம்சத்தை இன்று நீ புசிப்பதினால் பாவத்திலிருந்தும் பாவத்தின் விளைவிலிருந்தும் உன்னை விடுதலையாக்குகிறார். கடந்து போ. பாஸ் ஓவர், பாஸ் ஓவர். ஆகஸ்ட் 3ஆம் நாள் நீ தாண்டுகிற நாள். இந்த செங்கடலை தாண்டிட்டனா எகிப்தியனை இனி நீ பார்ப்பது இல்லை, இனி நீ பார்ப்பது இல்லை. இனி உன் பிள்ளை இந்த எகிப்தியனை பார்ப்பது இல்லை. தாண்டு, தாண்டு. உனக்கு முன்பாக திறந்திருக்கிற செங்கடலை தாண்டி வா. பாஸ் ஓவர்.